பெருமாள் பக்தர்களே வணக்கம். நீங்கள் திருமலா போனீங்கன்னா எந்த அன்னப்பிரசாதம் உங்களுக்கு வேண்டி விரும்பி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவீங்க? அதாவது மெயின் அன்னப்பிரசாத சென்டருக்கு போனீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது சுட சுட மிளகு பொங்கல் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அவங்க கொடுக்குற வேர்க்கடலை சட்னி, செகண்ட் ரவுண்டுக்கு அவங்க கொடுக்குற சாம்பாரை இட்டு சாப்பிட்டா எனக்கு திருப்தியாக இருக்கும்பா. ஸோ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் பிடிக்கும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுங்கள். இல்லைப்பா, நான் திருமலா போனேன்னா எனக்கு அவங்களுடைய அன்னப்பிரசாதம் அப்படின்னாலுமே அவங்க சாப்பாடு தான் ஞாபகத்துக்கு வருது. அதனால் நான் மத்தியானம் லஞ்சுக்கு தான் போவேன். அந்த லஞ்சில் சக்கரை பொங்கல் ஆரம்பித்து கூட்டு பொரியல், தேங்காய் துவையல், அப்புறம் இப்போ அவங்க புதுசாக கொடுக்குற அந்த பருப்பு வடை, இதையெல்லாம் சாப்பிடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கும். அதுலேயும் அவங்களுடைய சாம்பார், ரசம், மோர் இது எல்லாம் சாப்பிட்டு முடித்தா தான் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட திருப்தி, மனநிறைவு எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் லஞ்சுன்னு சொல்லுங்கள். சரி, லஞ்சும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் கூட கிடைக்கும். அதாவது சில சமயம் சாம்பார் சாதம் போடுவாங்க, சில சமயம் தயிர் சாதம் போடுவாங்க. நீங்கள் அந்த சின்ன சின்ன கவுண்டர்லாம் பார்த்துருப்பீங்க, ரோட் சைட்லலாம் வச்சுருப்பாங்க. அன்னப்பிரசாதம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்னு போட்டு அங்கே போனீங்கன்னா ஒரு சின்ன தட்டில் உங்களுக்கு இந்த கலந்த சாம்பார் சாதம் கிடைக்கும். இல்லை சில சமயம் தயிர் சாதம் கிடைக்கும். இல்லை இந்த தயிர் சாதம் பிடிக்கும், இல்லை சாம்பார் சாதம் பிடிக்கும்னா எனக்கு சாம்பார் சாதம் தான் பிடிக்கும், இல்லை தயிர் சாதம் தான் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எந்த பக்தர்கள் எந்த மாதிரி அன்னப்பிரசாதத்தை வேண்டி விரும்பி சாப்பிட்றாங்கன்னு கமெண்ட்டை வச்சு பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா.